வழிபாட்டு மொழியாகவோ வழக்காட்டு மொழியாகவோ அல்லது பண்பாட்டு மொழியாகவோ பயன்பாட்டு மொழியாகவோ எந்த இடத்திலுமே நம் தமிழ் இல்லாமல் அழித்து ஒழித்திருக்கிறார்கள் இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இவனுங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வரலாற்று கருவூலமாக விளங்கக்கூடிய சேர சோழ பாண்டி மன்னர்கள் கட்டி எழுப்பிய நம்முடைய கோவில்களில் இருந்து நம் தாய்மொழி தமிழை வெளியேற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். கோவில்களில் தமிழில் ஓதணுமா? ஆமாம், கட்டாயம் கோவில்களில் தமிழில் தான் ஓதணும். ஏன் ஓதணும்னா, வீழ்ந்து விட்ட தமிழ் சமூகத்தின் இளைய பிள்ளைகள் எங்கு வீழ்ந்தோமோ அங்கிருந்து தான் எழுந்து மீளெழுச்சி கொள்ளணும். அதே போலத்தான் நம்ம வரலாற்றில் இருந்து தான் மீளெழுச்சி கொள்ளணும். ஏன்னா வரலாறு தான் நம்மளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதை தான் நம்முடைய மேதகு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொல்கிறார். வரலாற்றை படி, வரலாறாக வாழ் அப்படின்னு நம்முடைய பிரபாகரன் சொல்கிறார். கோவில்களில் எப்படி ஓதணும்? முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரு 30 முகற்கு தமரரு மடிபேன 10 தலை தத்தக்கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தோடு ரச்சி தருள்வது முருநாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்தப்பதம் வைத்து பைரவி திக்குட்கடலிக்க கழுதோடு கழுதார திக்குப்பறி அட்ட பைரவர் தொக்கு தொகுதொகுவென சித்த பௌரிக்கு திரிகடை என ஓதும் கொத்து பறை கொட்ட களமிச குக்கு குகு குக்கு குவென குத்தி புதை புக்கு பிடியதன் முதுகுகை கொட்பொற்றல நட்பற்றவனரை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவள பெருமாளே என்று சந்த தமிழிலே கந்த கடவுளை தமிழுக்கு சொந்த கடவுளாக்கிவிட்ட நம்முடைய அருணகிரிநாதரின் திருப்புகளும் எங்களுடைய தேவாரமும் திருவாசகமும் திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டு பெரிய புராணமும் கந்தர் அலங்காரமும் கந்தர் அனுபூதியும் அபிராமி அந்தாதியும் மீனாட்சி பிள்ளைத்தமிழும் என்று எங்களுடைய கோவில்களிலே ஒழிக்கப்படுகிறதோ அதுதான் உண்மையான தமிழ் மீட்சியே. தமிழர் எழுச்சின்னு நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தில் முன் வச்சு இந்த வீதியில் இறங்கி இந்த பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கோவில்களில் தமிழ் பாடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிருந்து திருடப்பட்டது தான். நம்முடைய வரலாறை திருடி கொண்டு அதை அப்படியே அவனுடைய சொந்த கருத்து போலயே பேசி சில பேர் இங்கே வயிறு வளர்த்த வீணர்கள்னு சில பேர் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா எப்படி நம்ம தஞ்சாவூர் திருச்சி மாநாட்டில் அண்ணன் சீமான் பேசினாரோ அதை அப்படியே விஜய் அங்கே தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிட்டு கை தட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டார். அணில் பூரா கை தட்டிட்டான். அண்ணன் எவ்வளோ அறிவாக இருக்கிறாரு பாரு அப்படின்னு. அந்த அறிவு பூரா சீமானண்ணன் பேசுனது. அதே போலத்தான் நம்முடைய தமிழர்கள் பேசிய சாதி ஒழிப்பு, பெண்ணுரிமை, இந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வாழ்ந்தவர் தான் யாருன்னா நம்ம ஈரோட்டு வெங்காய மூட்டை நம்ம பெரியார். தமிழில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. எப்படின்னா சாதி ஒழிப்பா, பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பினில் இலக்கமுட்டு இருக்குதோன்னு எங்க சிவவாக்கியர் கேட்டதுக்கு முன்னாடியே உங்க பெரியார் பேசிட்டாரா இல்லை பின்னாடி பேசினாரா? இதெல்லாம் விவாதிக்கணும். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான் பாரதிதாசன். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் சொல்றாரு எங்கள் பாட்டன் பாரதி சொல்றான். சாதி குலம் எனும் சுழிபட்டு தடுமாறும் ஆதிமலை நாயேனைங்கிறாரு. திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்றாரு, இந்த சாதி குலம்னு பேசக்கூடியவன்லாம் நாயினும் கீழானவன் நக்கி பிழைப்பவன் மணிவாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் பதிவு பண்றாரு. மணிவாசகருக்கு முன்னாடி உன் திராவிட சாதி ஒழிப்பு இந்த நிலத்தில் பேசுனிச்சா இல்லை பின்னாடி பேசுனிச்சா? விவாதிப்போமா? நட்டகல்லை நாதன் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோன்னு கேட்டான் எங்களுடைய சிவவாக்கியர். அவரை விடவா பகுத்தறிவு பேசிருச்சு உங்களுடைய திராவிடம்? சாத்திரம் பல பேசும் சலக்கர்களால் கோத்திரமும் குலாமும் கொண்டு என் செய்வீர்னு தன்னுடைய உண்மையினால் தேவாரம் பாடி கொடுத்த நாவுக்கரசர் சும்மா இங்க வேதத்தை எதிர்க்கிறேன், பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம்மா. பார்ப்பனியத்தை எதிர்க்கிறது மட்டும் கிடையாது, அதற்கு இணையான வேதத்தை கொடுத்தார் எங்களுடைய நாவுக்கரசர். அவரு சொல்றாரு சாதி எதிர்ப்ப. அவரை விட தான் உங்க திராவிடம் இந்த நிலத்துல சாதி ஒழிப்பு பேசுனுச்சா? நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை.
எந்த சமுதாயத்தினருக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் என் தமிழுக்கு எதிராக எவன் வந்தாலும் அவனை எதிர்க்க வேண்டியது இந்த நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய தத்துவத்தின் தலையாய கொள்கை. அதை நான் இங்க வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். அதே போல எல்லாமே இங்கிருந்து திருடப்பட்டது போல எல்லாம் நம்ம வந்து நம்முடைய வரலாறுகள், நம்முடைய மொழி, பண்பாடு எல்லாத்தையும் திட்டமிட்டு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அழித்து ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். அதை அழிக்க கூடாது. அதை நாம் வந்து என்ன பண்ணணும், நம்மளாவது இந்த இளைய பிள்ளைகளாவது இந்த நாம் தமிழர் கட்சியின் மூலம் வந்து தமிழ் தேசியத்தில் வந்து இதை மீட்டு உருவாக்கம் பண்ணிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் நோட்டுக்கும் சீட்டுக்கும் கூட்டணி பேசிட்டுக்குள்ள நாங்கள் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்கிறோம். வேட்பாளரை அறிவிச்சுட்டு தனிச்சு நின்று வெற்றியோ தோல்வியோ களத்தில் எங்கள் மொழிக்கு எதிரானவன் எவனோடும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் இறங்கி இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். உறவுகளே, இந்த 2026 தேர்தல் களத்திலே தன்னிகரில்லா தமிழ் என்ற எங்களுடைய தண்டி அலங்கார தமிழ் அழிந்து சிதையாமல் இருக்க வேண்டும் என்றால், இருந்தமிழே உன்னால் இருந்தேன் தேவர் விருந்தமிழ்து என்றாலும் வேண்டேன் என்ற எங்களுடைய வாவு சாமிநாதரின் கன்னித்தமிழ் கலையாமல் இருக்க வேண்டும் என்றால், தனித்து எங்கும் தகுதி தமிழுக்கு உண்டு, தமிழே உலகின் தாய்மொழி பண்டு என்று முழங்கி எங்கள் பாரதிதாசனின் பாவை தமிழ் பத்திரமாக இந்த நிலத்தில் இருக்க வேண்டும் என்றால், உழவினால் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டோம் என்பதற்கு நிலை என்ற எங்கள் வள்ளுவனின் வாக்கிற்கிறங்க விவசாயி சின்னத்திலே வாக்களித்து அக்காவின் குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்க வைக்க வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.